சிவாய. வீட்டில் அமைதி, செல்வம், இன்பம் மற்றும் அனைத்து வகையான நல்ல விஷயங்கள் நிலைக்க நாம் இந்த ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுவது சாலச் சிறந்தது. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல் படியில் நின்று கொண்டு கொடுக்க கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும். செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும், வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஓரையில் நடப்பது சிருஷ்டம். வாசற்படி, உரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சரியனே என்று திட்டக்கூடாது. எலவு என்றும் கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்தி கொண்டும் தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. அரிசியை கழுவும் பொழுது தரையில் சிந்தக்கூடாது. உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்வம் பெருகும். ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமான் தேடி வந்து விடுவான். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதுபோல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடங்களில் அவன் பாடல் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுவார்கள். ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேஷ சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தானாக வந்துவிடும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாசம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். நெல்லிக்கனி ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசுச்சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள், பசு, கோவில் கோபுரம், இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும். அணைப்பது என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அது அமங்கல சொல்லாகும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசக்கூடாது. ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியிருப்பாள். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. சர்ச்சை செய்யாத, சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். கையால் பரிமாறப்பட்ட அன்னம், உப்பு, நெய் இவை மாமிசத்துக்கு சமம். பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை பெருகும்.